ಹರಿಕರಮ್ಮರ ಇತರ ಪಾರ ಅರಕರೋ ಕಿರ ಮರಕನೋರ ಹರಿತ ಕಮ್ಮರ ಕಿತರ பார அரக்க மரக்க நொக்கர மாறா. மனித பாடல் படிக்கிறேன், பாடுறேன். ஆரிக்கரம் மர நித்தர மோரா ஆரோகார மரக்கன்னார கரத்த பர தர தரர தரார கர மர கர ஹரித்த மரன கரன கோரா கரத்தன்னார கர கரநார ஹோய் அட ஹோய் மக்காரிக்காரு கோரு அரித்த மக்கர நிக்கர நார காரா குரு கரிக்க நார பாரா ஹுய் ஆரா ஹுய் அமர கார காரு அரத்தரம் மர நிக்க நார காரிக்க நம்மர கிக்க நார பாரா மரரா தாரா தாரா தாராரோய் தாராரா தார தர 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 தாராரை ரை அரிக்கம்ம மரரிக்கத்த நார காரைக்கண்ண மரக்கித்தர பார காரிக்கண்ண மரக்கித்தர கார மாரிக்கண்ண மரக்கித்தர கோர அரக்கநார கீராரோய் அரக்கநார கீராரோய் ரிக்கத்தனார கரிக்கர மாற கீரக்கன்னார கனக்கரநார கீராக்கொய் ஈசக்கல்லக்க சக்க சக்கம்மாசா கீசக்கல்லக்க சக்க சக்கம்மாசா கீசாக்கொய் காசாக்கொய் கசக்கம்ம கலலி சக்கரோரா கீரக்கம்ம ரக்கலிக்க சக்கோசா காராரோய் கீராரோய். இப்போ நம்ம ஒரு பாட்டு படிக்கிறோம். இப்போ நம்ம பாட்டு படிக்கும்போது ஒரு சினிமா பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும், தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாக சாப்பிட வேண்டியது இருக்குது. இந்த உணவுகள் தான் இப்போ ஏராளமாக இருக்குங்க. அப்போது நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறோம், மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக சாப்பிட வேண்டியது இருக்குது. பிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தான் நம்ம ஒரு மனித பாடலை படிக்கும்போது பிற பாடல்களை படிச்சிடக்கூடாது. அதாவது சினிமா பாடல்கள், வியாபார பாடல்களை படித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நீங்கள் தனித்து பாடல் பாட முடியும். ஒரு தனித்துவமாக பாடல், ஒரு மனித பாடலை படிக்கணுன்னா ரொம்ப கவனம் தேவை. இல்லைன்னா உடனே உங்களுக்கு பிற பாடல்கள், அந்த சினிமா பாடல்களோட தாக்கம் வந்துடும். அது மாதிரி நீங்கள் எப்படி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ போராடணும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது ஒரு மனித உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் மிகவும் போராட வேண்டும். இந்த மாமிசம், தானியம், மீன் உணவு, முட்டை, பால் உணவுகள்லாம் தவிர்க்கணும், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் போராடணும். அது மாதிரி இன்றைக்கி ஒரு மனித பாடலை பாடுவதற்கு போராட வேண்டி இருக்கிறது. போராடணும், ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். அப்போ தான் அந்த பாடலை படிக்க முடியும். இல்லைன்னா வேற ஒரு சினிமாவோட பாதிப்பு வந்துடும். நம்ம ஒரு நடனம் ஆடுகிறோம், அப்பவும் அந்த ஒரு தனித்துவமான அந்த மனித அசைவுகள், மனித நடன அசைவுகள் அங்கே வரணும். சினிமா அசைவுகள் அல்லது மற்றவங்கள பார்த்து ஒரு வெளியிலேருந்து வருகிற ஒரு பாதிப்பு அதில் வந்துடக்கூடாது. அது மாதிரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தனித்துவமான அந்த மனித பாடல் என்பது ஒரு தனித்துவமானது. அதில் இந்த பிற கலப்பு வந்துடக்கூடாது. இந்த பிற வியாபார கலப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடக்கூடாது. இந்த சினிமா பாட்டு, நம்ம பிரபலமான பாடல்கள், அது நம்ம கேட்டு மனதில் பதிந்த அந்த பிரபலமான பாடல்கள், அது எதுவும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரு மனித பாடலை படிக்கும்போது கவனமாக பாடணும். ஒரு மனித உணவுகளை சாப்பிடணும், ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது நம்ம எப்படி ரொம்ப கவனமாக இருக்கணுமோ அது மாதிரி எளிமையாக வாழணும். அப்படின்னா ஆடம்பரம் புகுந்துடக்கூடாது. நம்ம ஆடம்பரமாகத்தான் எளிமையாகத்தான் வாழ்கிறோமா என்று அடிக்கடி பரிசோதித்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கி எளிமையாகவே வாழ முடியாத ஒரு காலகட்டம். எளிமையாக வாழ்வதற்கு போராட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஆடம்பரத்தின் ஆதிக்கம், ஒரு போலியான ஒரு பொய்யான ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப கவனமாக இருந்தால் தான் ஒரு மனித பாடலை பாட முடியும் என்பது. ஆரிக்கரம் மரக்கீரக்க நாரக்க லொக்க ஆரிக்கா மக்காரோ காரைக்கர மரக்கீரக்க நக்காரா கொரக்கம்மாரக்க நிக்காரோ காரா கொரா மாறா காரா கொரா மாறா காரக்கரம் மரக்கித்தர கோரா காரக்கம் மரக்கித்தர ஒரு ஏதோ சினிமா பாட்டோட பாதிப்பு வந்த மாதிரியே தோணுது. அப்போ ஏன் அது வருது, அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால்
இப்போ வந்து அது ஏன் வருது அப்படின்னா, நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் உணவில் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றீங்க, மாமிசம்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த உணவில் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா, அப்போ ஒரு மனித பாடலையும் உங்களால் பாட முடியாது. அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். உணவு கட்டுப்பாடு தான் எல்லாவற்றுக்குமான கட்டுப்பாடு. அதனால் நம்ம நிறைய டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம்ல, டெய்லி மொபைல் ஃபோன் பார்க்குறோம். அப்போது அதோட பாதிப்பு கூட இந்த மாதிரி ஒரு பாடலை பாடும்போது ஒரு மனித பாடலை பாட முடியாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். உணவுலேயும் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதை வந்து சாப்பிட்றோம். அது கூட இந்த சினிமா பாடலோட பாதிப்புகளுக்கு போகிறதுக்கு சுயமாக ஒரு தனித்துவமாக மனித பாடலை பாட முடியாத ஒரு காரணமாக கூட அது கூட காரணமாக இருக்கலாம். அதனால் சினிமா பார்க்குறோம், இந்த மாதிரி மொபைல் ஃபோன், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் பார்க்குறோம். அது மாதிரி நம்ம மனித வாழ்க்கை முறையே ரொம்ப செயற்கையானதாக இயந்திர அறிவியல் உலகத்தை அடிப்படையாக இருக்குல்ல. அதனால் ஒரு மனித தன்மையோடு வாழ்வது இங்கே ரொம்ப கஷ்டம். அன்போட, பாசத்தோட, ஒரு குடும்பமாக அப்படி அது மாதிரி தான் நிறைய பாதிப்புகள் இருக்குல்ல. அது மாதிரி மனித பாடலை பாடும்போதும் நமக்கு அதில் ஒரு பாதிப்பை நம்ம உணர்கிறோம். ரொம்ப தனித்துவமாக கவனமாக பாட வேண்டியிருக்கு. அப்போ தான் அதை பாட முடியும். அந்த மாதிரி இருக்கலாம்.